இந்த டீ கடை டீ மட்டும் எப்படி தெரியுமாங்க டேஸ்ட்டாக இருக்குது. அதில் சீக்ரெட் என்ன தெரியுமா? டீ கடை டீ வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் நம்மளை மாதிரி தான் டீ தூளை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டுவாங்க. டீ தூள் டிகாஷனை தனியாக போடுவாங்க, பாலை தனியாக காய்ச்சுவாங்க, சர்க்கரை தனியாக போடுவாங்க. சரி, எப்படி வேணால் போடலாம். பாலில் டீ தூள் போடலாம், டீ தூளை மட்டும் தனியாக தண்ணியில் கொதிக்க வச்சு பாலை கலந்து கொதிக்க வைக்கலாம். பாலை காய்ச்சி தனியாக ஊற்றி டீ தூளில் தண்ணியில் கொதிக்க வச்சு ஒன்றா கலந்து ஆற்றலாம். ஆனால் டீ கடை டீ டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்னென்னா, டீயை ஆற்றுறதுல தான் இருக்குது விஷயமே. ஸோ நான் ஒரு கையால் செல்லை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையால் டீ வடிக்கட்டுறேன். டீ கடை டீ டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த டீ வந்து நீங்கள் போட்டது என்ன டீ வேணாலும் போடுங்க. இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, சாதாரணமாக ஒரு டீ தூள் போட்டு வடிகட்டிடுறீங்களா, இதை ஆற்றுறதுல தாங்க இருக்குது டேஸ்ட்டு. ஆமாங்க, அந்த டீ கடையில் ஆற்றுற மாதிரியே இப்படி லாங்காக ஆற்றணும். அதில் தான் இருக்குது அந்த டேஸ்ட்டு. நீங்கள் எப்படி டீ போட்டாலும் ஆற்றலைன்னா அந்த டேஸ்ட் வராது. நல்லா இப்படி பிடிச்சி லாங்காக அந்த டீ கடையில் ஆற்றுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியே ஆற்றணும். அப்படி ஆற்றும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த டீயில் இருக்க சூடு, அந்த சர்க்கரை, அந்த டீ தூள் எல்லாமே ஈவனாக பிளெண்ட் ஆகும். பிளெண்ட் ஆகி நமக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் ஆற்றலைன்னா அந்த டேஸ்ட் வராது. நல்லா லாங்காக இப்படி பெருசாக ஹைட்டில் தூக்கி ஆற்றுறாங்க பாருங்கள், அந்த மாதிரியே ஆற்றணும். டீ வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னா அந்த மாதிரி ஆற்றணும். நல்லா ஹைட்டில் தூக்கி. ஸோ நான் மொபைலை ஒரு கையில் வச்சுக்கிட்டே ஆற்றுறேன், அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த பாருங்க, இந்த மாதிரி ஆற்றணும். ஆற்றும் போது ஒரு பபுள்ஸ் வருது பாருங்களா, அதே டீ கடை டீ மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். கையோடு இந்த இடத்த துடைச்சிடுவோம், இல்லைனா பிசு பிசுன்னு ஆகிடும். இப்போ இந்த டீ எடுத்து குடிக்கணும். தேங்க்யூ. நீங்களும் டீ டைமே என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.